போட்ட புலக சோடு இல்ல சோறு போறாளா மாமா இழுத்து வச்சா இருக்காதுல்ல அம்மா அம்மா பாஷையில பெத்து அடங்குது. அதுவும் பஸ் ஸ்டாண்டில் தான் பெத்துன்னு போவோம். அம்மா அம்மா பாஷையில பேசிதாப்பா அந்த பையன். நான் கனகமாபுரி பட்டணம்னா எதை பேசுறேன்? என்னுடைய பேர் வழி என்ன? கனகமாபுரி பட்டணம் பரிமாணம் செய்திருக்கூடிய என்னுடைய பேர் வழி என்ன? கனகமகாராஜன். அப்ப நான் கிளவி நக்கிறதுனா நாம இருவரும் மனவேடிக்கை பார்க்க காரகம் போடுங்க. அப்போ மலவாளி பெண்ணானவர் மலவாசி ஒரு பெண் எடுத்துக்கொண்டு கூடி மேல அந்த கூடை வரைக்கும் கால் செல்லு கால் மாட்டேன் கீழே வச்சு நீ வர வர அவன் விட்டு எடுக்கிறான். அது பொறுத்தேனியோ வரையிலிருந்து எடுக்கணும். ஏன்னு பொறுத்தேனு இப்படி விட்டு கொடுக்காரு பழுக்கு பழுக்கு அப்படி மன்னாதி மன்னனே வருக கரங்கூப்பி திறந்தாழ்த்தி ஏவற்ற பேர்களாம் என்னை கண்டால் அடிப்பணிய வேண்டும், புகழ்ச்ச பேச வேண்டும். என்னுடைய நாடு என்னுடைய மக்கள் மக்கள் என்று எப்படி ஆசைப்படுகிறோம். மேல் மக்கள் நாட்டு மக்களை குறைய வராமல் குறைத்து ஆட்சி புரியக்கூடியவர் நல்ல மன்னன். இந்த ஊர்ல கவுண்டர் வச்சுக்கோ
நாட்டு மக்கள் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் ஆமா அடுத்த ஊர்க்காரு அதிகாரிகள் யாரா இருந்தாலும் கவர்னர் உத்தரவிடாம ஊர்ல நுழைக்கிறார். ஆமா ஆமா கவர்னரை கேட்டுட்டு தான் உங்க ஊர்ல பலான குடும்பத்தை சேர்ந்தவன் இந்த தவறு செய்தாக இந்த கொலை செய்திருக்கிறார்கள் ஐயா அப்படின்னு சொல்லி அவர் அனுமதியோடு தான் சொல்லணும். அதை போன்று என் அரசா இருக்கிற தருணம் என்னுடைய நாட்டு மக்களுக்காக 6 பங்கில் 1 பங்கை எனக்காக எடுத்துக்கொண்டு 5 பங்கு நாட்டோட மக்களுக்காக செலவு செய்து என் கண் இமை போல பாதுகாத்து வளர்த்து வருகிறேன். அப்படி வளர்த்து வந்தாலும் கண்ணே எப்படி பேசி கொண்டு போனா நீண்ட நேரம் ஆயிரும். என்னோட அருமை பெருமை எல்லாம் பேசுறத உண்டாலும் எந்த வீரா அப்படி இருக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு மனக்கவலை இருக்கிறது. மனக்கவலையை மந்திரத்தை சொன்னது உண்டானா ஆத்த மாட்டீங்க தீர்த்த மாட்டீங்க. தாலி கட்டிய மனைவி என்னுடைய மனைவி இருக்கிறார் இல்லையா? அப்படி என்னுடைய மனைவியை அழைத்து மனைவிடத்தை சொல்லி எனக்கு வாழ்க்கை துணைவி தாய்க்கு மேல பாரமா இருக்கக்கூடிய ஒரு தாயை மதிக்கக்கூடியவன். அப்படி இருக்க என்னோட மனைவியான கனகவல்லி அழைத்து என் மனைவிடத்தின் குறையை சொல்லி பிறகு இதுக்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசிக்க வேண்டும். இருவர்களும் ஓடோடி சென்று பக்தியுடனே பயத்துடனே என் மனைவியான சீக்கிரம் புன்வரியா